சொல்றாங்க. யார் டைரக்டர் சொன்னா லோகேஷ் கனகராஜ். நான் படம் பார்த்தேன், உடனே ஃபோன் பண்ணேன். 100 பாஷா அப்படின்னாங்க. ரொம்ப ஏதோ சொல்றதுல 100 பாஷா 120 பாஷாலாம் ஒண்ணு கிடையாது. தலைவர் படத்துல கேமியோ பண்ணிருக்காப்ல. அமீர் கான் சாருக்கு இது ஸ்கோப்பான படமாவே எனக்கு வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் மவுண்டைன் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் மவுண்ட் எவரெஸ்ட்னு. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட உச்சியில் இருந்த லோகேஷ் கனகராஜ் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? அதே மவுண்ட் எவரெஸ்ட்டோட பாதாளத்தில் இருக்கார் லோகேஷ் கனகராஜ். அதுக்கு முழுமையான காரணம் த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கூலின்ற ஒரே ஒரு படத்தால். ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் மூவிஸ் எடுத்த லோகேஷ் இந்த கூலின்ற படத்தால் ரொம்பவே சஃபர் ஆகிருக்கான்னு எல்லாரும் தெரியும். விக்ரம்னு ஒரு படம் எடுத்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி மொத்த இந்தியாவையும் எந்திரிச்சு நின்று தட்ட வச்சார் லோகேஷ் கனகராஜ். இப்போ கூலின்ற ஒரு படம் எடுத்து எவ்வளோ கீழே வர முடியுமோ அவ்வளோ கீழே வந்துட்டார் லோகேஷ். இந்த சீரீஸை நீங்கள் பார்த்து முடிச்ச போகும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு சினி ஸ்போர்ட் அஃபிஷியல். லோகேஷ் கனகராஜ்க்கு அவரோட கரியர்லேயே இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளாப். கூலி படத்தோட ப்ரொடக்ஷனான சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் மேலே ப்ரெஷர் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவரோட பெஸ்ட்டு மூவியான கைதி படத்தில் ஒரு சாங் கூட இருக்காது. ஏன்னா ஆக்டர் கார்த்தி கைதி படத்தை ஃபுல்லாக லோகேஷ் கையிலேயே விட்டுருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டோட்டலி 11 சாங்ஸ். இதே லோகேஷ் கனகராஜ் கையில் விட்டுருந்தாங்கன்னா சாங்ஸ் இருக்குமான்னு தெரியல. சாங்ஸ் இல்லாமையே பேன் இண்டியா அளவில் 100 crores அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளாம் ஏகப்பட்ட ஹைப் கிளப்பிக்கிட்டு டைம் ட்ராவலாக இருக்குமோ, ஒரு வேளை லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூவாக இருக்குமோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அதனால நம்மளுக்கு படம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் நம்மளுக்கு இந்த படத்தோட ட்ரைலர் பெருசாக ஹைப்பு கொடுக்கல. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ப்ரீவியஸ் மூவியான லியோ ட்ரைலரில் ஹைப் கிளப்பி படத்தில் அந்த ஹைப்பு பூர்த்தி பண்ணலன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால தான் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ஹைப்பே இல்லாமல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணார். லோகேஷ் கனகராஜ்க்கு லியோ மூவி முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தது. பட் சூப்பர் ஸ்டாரே லோகேஷ் கனகராஜ்கிட்ட எனக்கு ஏதாவது கதை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை நம்ம ஆடியோ லான்ஸ்லேயே கேட்டிருப்போம். மற்றவங்க யாரும் முந்துக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வாங்க இங்கே அப்படின்னு வாங்க. சரி வந்துட்டு சார் பார்த்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். சார் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் நான் வச்சுருக்கேன் சார். லோகேஷ் கனகராஜ்க்கு கூலி மூவி பண்ணுற ஐடியாவே இல்லை. ஸோ சூப்பர் ஸ்டார் தான் லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் மேலே இம்ப்ரெஸ் ஆகி லோகேஷ்கிட்ட கதை கேட்டிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜா வாண்டடாக போய் சூப்பர் ஸ்டார்கிட்ட கதை கேட்கல, சூப்பர் ஸ்டாராக தான் லோகேஷ் கனகராஜ்கிட்ட கதை கேட்டிருக்காரு. நிறையா பேர் லோகேஷ் கனகராஜ் கரியரே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எடுக்க போட அடுத்த படம் கைதி 2. இந்த படம் தான் எல்சியூக்கு அஸ்திவாரமே போட்டது. இந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி போகிறதால லோகேஷ் கனகராஜோட கரியரே டோட்டலாக க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கைதி 2 படத்தோட ப்ரொடக்ஷன் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். இப்போ அவங்களுக்கு கருப்பு படத்தோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் 100 crores மேலே எந்த மூவிக்குமே ப்ரொடியூஸ் பண்ணதே இல்லை. இப்போ ட்ரீம் வாரியர் பிக்சர் கைதி 2 ப்ராஜெக்ட் எடுத்தால் லோகேஷ்க்கு மட்டுமே 75 crores சேலரி வரும். ஆக்டர் கார்த்திக்கு 25 to 35 crore வரைக்கும் வரும். இதெல்லாம் சேர்த்தாலே 100+ crores எப்படியாவது வந்துடும். அது போக ஜூனியர் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் மூவிக்கு தேவையான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் 200+ 300+ வரும். அதனால் மட்டுமே கைதி 2 ஷூட்டிங் டிலே ஆகுது தவிர வேறு எந்த காரணமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைதி 2 எப்போ வரும்னு. ஸோ அந்த டிலேவால் தான் லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ விட்டுருக்காரு. டிசின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. டிசி மூவியோட ஷூட்டிங் முடிஞ்சக்கப்புறம் வேணால் கைதி 2 அப்டேட்ஸை வர ஆரம்பிக்கலாம். அப்போ கருப்பு மூவியும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் கைதி 2க்கான ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கலாம். லோகேஷ் கனகராஜுக்கு கூலி படத்துக்கான சேலரி 50 crores. ஸோ சாதாரணமாக ஒரு டேரக்டருக்கு 50 crores கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்போனா அந்த டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா லோகேஷ் கமல் ஃபேனு, அதனால் சூப்பர் ஸ்டாருக்கு ஒழுங்காகவே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. எதுக்கு எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் எல்சியூவில் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க.
சப்போஸ் எல்சியூவில் இந்த படம் வந்திருந்ததுன்னா நிறைய பேர் ஒரே தான் எல்சியூவே எடுத்துகிட்ருக்காரு, ஸ்டாண்ட்லோன் ஃபிலிம் எடுக்கவே மாட்டாரா. இப்போ லோகேஷ் கனகராஜை பற்றி பார்த்தாச்சு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கூலி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும், அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இந்த சீரீஸோட நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரை வரைக்கும் கீப் வெயிட்டிங்.